حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله. அடுத்த ஷாபானுக்குள்ளால யார் யாருக்கு ஆயுள் என்ன, யார் யாருக்கு இடைக்காலத்தில் மௌத் இருக்கு அதெல்லாம் நிர்ணயிக்கிறோம் ஒரு காரியம். இரண்டாவது, அடுத்த ஷாபான் வரைக்கும் யார் யாருக்கு ரிஸ்க் எவ்வளவு அதெல்லாம் அல்லாஹ் இந்த நாளையில் இந்த ராவையில் அல்லாஹ் தஆலா அதாவது அல்லாஹ்வுடைய இல்முல இருக்கிறது மலக்குமார்கிட்ட அந்த டியூட்டிகளை ஒப்படைக்கும். இன்னாருடைய ரிஸ்க் அதிகப்படுத்துங்க, இன்னாருடைய ரிஸ்க் சுருக்குங்க, கூட்டுங்க குறைங்க அல்லாஹ் தஆலா ஆர்டர் சொல்லுங்க. மூணாவது, வர்ற ஷாபான் 15 வரைக்கும் யார் யாருக்கு பலா முசீபத்து என்னன்னா கொடுக்கும் இதெல்லாம் இந்த ராத்திரியில நிர்ணயிக்கப்படுது. ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹக்கீம்னு ஒரு ஆயத்து வருது. அந்த ஆயத்துடைய அடிப்படையில் இதெல்லாம் எழுதுறாங்க. ஒன்னாவது, அல்லாஹு தஆலா ஆயுள நிர்ணயிக்கிறான். அடுத்த ஷாபான் 15க்குள்ளால் இன்னைக்கு ராவி நிர்ணயிக்கிறது யார் யாருக்கு இடைக்காலத்தில் மௌத் இருக்கு அதை நிர்ணயிக்கிறது. ரெண்டாவது, அடுத்த ஷாபான் 15 வரைக்கும் யார் யாருக்கு ரிஸ்க் எவ்வளவு, ரிஸ்க்ல கூட்டுறது குறைக்கிறது. மூணாவது, அடுத்த ஷாபான் 15 வரைக்கும் யார் யாருக்கு என்ன பலா முசீபத்து கொடுக்கிறது. இது எல்லாமே இன்னைக்கு ராத்திரி முடிவு செய்யப்படும். அதனால நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்து பரம்பரையா வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியத்து வச்சுக்க. இப்ப யாசின் முதல்ல ஓதுறாங்கன்னு சொன்னா எல்லாரும் ஓதணும் கேட்டாலும் சரியா போச்சு. அதை கேட்கும்போது நியத்து என்னாக்கணும், அந்த 3ல 1 நியத்து. இப்ப எல்லாரும் ஏகமானதா யா அல்லாஹ் இந்த இரவையில எங்களுடைய ஆயுள நீ நிர்ணயிக்க போறல்ல, எங்களுடைய ஆயுள நீ சுருக்கிப்படாம நாங்க நீண்ட காலம் இருந்து உன்னை திக்ரு செய்யவும் ஷுஹூது செய்யவும் உன்னுடைய மாரிஃபத்தை கற்கவும் உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னை திருப்திப்படுத்தி உன்னுடைய ஈமானுடைய இன்பத்தை நாங்க அனுபவிச்சு வரணும். அதனால எங்களுக்கு நீண்ட ஆயுள கூட அல்ல, இந்த ரவையில எங்களுடைய ஆயுள நீ நிர்ணயிக்க போற, நீண்ட ஆயுள எங்களுக்கு நிர்ணயிச்சிடல எந்த நீயத்தை வச்சுக்க. ரெண்டாவது யாசின் ஓதும் போது யா அல்லாஹ் இந்த இரவையில எங்களுடைய இரண பாக்கியத்தை நீ பங்கீடு செய்ய போற, கூட்டுறது குறைக்கிறது உன் கையில இருக்கல்ல, அது அமரர்கள்ட்ட நீ ஒப்படைக்க போற. அதனால எங்களுக்கு விசாலமான ரிஸ்க் கொடுக்கலாம். பெருமக்கள் பார்க்க நாங்க கேவலமான நிலையில் இல்லாம அவர்கள் பார்த்து இஸ்லாத்துடைய உயர்வு வழங்கணும். அந்த மாதிரி எங்களுக்கு வாழ்வு கூடாது, விசாலமான ரிஸ்க் கூடாது. ஆனா எங்களுக்கு கொடுத்தா ரப்பே நாங்க அழிச்சாட்டம் செய்யாம உனக்கு மாறு செய்யாத அளவுக்கு எங்களுக்கு கூடாது. ஏன்னா ரொம்ப ஓவரா போனாலும் அது லபகோஃபில் அறந்துட்டான், அது ஆட்டோமேட்டிக்கா மனுஷனை எழுதிட்டு போயிடும். குதிரை பந்தயம் கலந்த பந்தயம் அங்கே இங்கெல்லாம் எழுதிட்டு போயிடும். அதனால யா அல்லாஹ் உனக்கு மாறு செய்யாத அளவுக்கு பெருமக்கள் எங்களை பார்த்து ஏங்கணும். இஸ்லாத்துக்கு இந்த முஸ்லிம்களுக்கு இந்த வாழ்வான்னு நினைக்க அப்படி எங்களுக்கு கூட அல்லாஹ் ரிஸ்க் பரக்கத்தை கேட்ட. மூணாவது, யா அல்லாஹ் அடுத்த ஷாபான் 15 வரைக்கும் நீ எங்களுக்கு பலாய் முசீபத்துகளை நிர்ணயிக்கிறது. எங்களால சின்ன சின்ன கஷ்டங்களை கூட தாங்க முடியல ரப்பே. அதனால எங்க மேல என்ன பாவ தோஷம் இருந்தாலும் அதெல்லாம் நீ மன்னிச்சு எங்களுக்கு ஆஃபியத்து சுகத்தை சந்தோஷத்தை சலாமத்தை நீ கூட எங்களை ஆஃபியத்தாவே. ஒவ்வொரு யாசினுக்கும் ஒரு நியத்து வச்சு நான் இடையில பேசக்கூடாதுன்னு தான் சொல்லிவிட்டேன். இப்ப முந்தி ஒரு நியத்து வச்சுங்க, யாசின் ஓதும் போது யாரும் பேசக்கூடாது. ஏன்னா பொதுவாக ஃபைதா குரியல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமுன், திருக்குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்க வாய் மூடி கவனமாக கேளுங்க, கிருபை செய்யப்படுவீங்க. லஅல்லகும் துர்ஹமுன், அதன் காரணமாக நீ கருணை காட்டப்படுவீர்கள். அப்போ திருக்குர்ஆன ஓதுறத கவனமா கேட்கறதுக்கே கருணை காட்டுறேங்கிற அல்லாஹ். அதனால பயன்படுத்தி அவுது படைக்கப்படணும். நீயத்தை நான் சின்னபடி வச்சுட்டீங்களா? ஒவ்வொருத்தரையும் துவா 3க்கு தான் ஓதணும்னு சொல்றாங்க. அதன் 3 சேர்த்து துவா நீயத்து வச்சு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன அலா சிராத்தின் முஸ்தகீம் தன்சீலல் அஸீஸிர் ரஹீம் லிதுன்திர கௌமம் மா உன்திர ஆபாஹும் ஃபஹும் காஃபிலூன் லகத் ஹக்கல் கௌலு அலா அக்ஸரிஹிம் ஃபஹும் லா யுமினூன் இன்னா ஜஅல்னா ஃபீ ஆனாகிஹிம் அக்லாலம் ஃபஹிய இலல் அத்கானி ஃபஹும் முக்மஹூன் وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءها المرسلون إذا أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون وما علينا إلا البلاغ المبين
कालू इन्ना ततय्यरना बिकुम लइल्लम तंतहु लनरजुमन्नकुम वलयमस्सन्नकुम मिन्ना अज़ाबुन अलीम कालू तायरुकुम माकुम इन दुक्किरतुम बल अंतुम कौमुम मुस्रिफून वजाअ मिन अक़सल मदीनति रजुलुन यसआ काल या कौमि इत्तबिउल मुरसलीन इत्तबिउ मन ला यसअलुकुम अजरन व हुम मुहतदून वमा ली ला अअबुदु अल्लज़ी फतरनी व इलैहि तुरजऊन अअत्तखिज़ु मिन दुनिहि आलिहतन इन युरिदनि अर्रहमानु बिदुर्रिन ला तुग़नि अन्नी शफ़ाअतुहुम शयअन व ला युनक़िदून इन्नी इज़्ज़न लफ़ी ज़लालिम मुबीन इन्नी आमनतु बिरब्बिकुम फ़स्मऊन क़ील उदख़ुलिल जन्नत क़ाल या लैत क़ौमी यअलमून बिमा गफ़र ली रब्बी व जअलनी मिनल मुकरमीन वमा अनज़लना अला क़ौमिहि मिन बअदिहि मिन जुन्दिन मिनस समाइ वमा कुन्ना मुनज़िलीन इन कानत इल्ला सयहतन वाहिदतन फ़इज़ा हुम खामिदून या हसरतन अलल इबादि मा यातिहिम मिर रसूलिन इल्ला कानू बिही यस्तहज़िऊन अलम यरौ कम अहलकना क़ब्लहुम मिनल क़ुरूनि अन्नहुम इलैहिम ला यरजिऊन व इन कुल्लुन लम्मा जमीउन लदैना मुहज़रून व आयतुल लहुमुल अर्दुल मैततु अह्यैनाहा व अख़रजना मिन्हा हब्बन फमिन्हु याकुलून व जअलना फ़ीहा जन्नातिन मिन नख़ीलिन व अअनाबिन व फ़ज्जरना फ़ीहा मिनल उयून लियाकुलू मिन समरिहि व मा अमिलतहु अयदीहिम अफ़ला यशकुरून सुब्हानल्लज़ी ख़लक़ल अज़वाज कुल्लहा मिम्मा तुंबितुल अर्दु व मिन अनफुसिहिम व मिम्मा ला यअलमून व आयतुल लहुमुल लैलु नस्लखु मिन्हु अन्नहार फ़इज़ा हुम मुज़लिमून वश्शम्सु तजरी लिमुस्तक़र्रिन लहा ज़ालिक तक़दीरुल अज़ीज़िल अलीम वल क़मर क़द्दरनाहु मनाज़िल हत्ता आद कल उर्जुनिल क़दीम लश्शम्सु यंबग़ी लहा अन तुदरिकल क़मर वलल लैलु साबिक़ुन नहार व कुल्लुम फ़ी फ़लकिन यस्बहून व आयतुल लहुम अन्ना हमलना ज़ुर्रियतहुम फ़िल फ़ुल्किल मशहून व ख़लक़ना लहुम मिन मिस्लिहि मा यरकबून व इन नशअ नुग़रिक़हुम फ़ला सरीक़ लहुम व ला हुम युनक़ज़ून इल्ला रहमतम मिन्ना व मताअन इला हीन व इज़ा क़ील लहुम इत्तक़ू मा बैना अयदीकुम व मा ख़ल्फ़कुम लअल्लकुम तुरहमून व मा ताअतीहिम मिन आयतिन मिन आयाति रब्बिहिम इल्ला कानू अन्हा मुअरिज़ीन व इज़ा क़ील लहुम अनफ़िक़ू मिम्मा रज़क़कुमुल्लाहु क़ाल अल्लज़ीना कफ़रू लिल्लज़ीना आमनू अनुत'iमु मन लौ यशाअल्लाहु अत'अमहु इन अंतुम इल्ला फ़ी ज़लालिम मुबीन व यक़ूलून मता हाज़ल वअद इन कुंतुम सादिक़ीन मा यंज़ुरूना इल्ला सयहतन वाहिदतन ताख़ुज़ुहुम व हुम यख़सिमून फला यस्ततीऊन तौसियतन वला इला अहलिहिम यरजिऊन व नुफ़िख़ फ़िस्सूरि फ़इज़ा हुम मिनल अजदाथि इला रब्बिहिम यंसिलून कालू या वैलना मन बअसना मिन मरक़दिना हाज़ा मा वअदर रहमान व सदक़ल मुरसलून इन कानत इल्ला सयहतन वाहिदतन फ़इज़ा हुम जमीउन लदैना मुहज़रून फ़ल्यौम ला तुज़लमु नफ़्सुन शयअन व ला तुजज़ौना इल्ला मा कुंतुम तअमलून इन्ना अस्हाबल जन्नति यौमा फ़ी शुग़लिन फ़ाकिहून हुम व अज़वाजुहुम फ़ी ज़िलालिन अलल अराइकि मुत्तकिऊन लहुम फ़ीहा फ़ाकिहतुन व लहुम मा यद्दऊन सलामुन कौलम मिर रब्बिर रहीम वम्ताज़ुल यौमा अय्युहल मुजरिमून अलम अअहद इलैकुम या बनी आदम अल्ला तअबुदुश शैतान इन्नहु लकुम अदुव्वुम मुबीन व अन अअबुदूनी हाज़ा सिरातुम मुस्तक़ीम व लक़द अज़ल्ल मिनकुम जिबिल्लन कसीरा फलम तकूनु ताक़िलून हाज़िहि जहन्नमु अल्लती कुंतुम तुअदून इस्लौहल यौमा बिमा कुंतुम तकफ़ुरून अल यौमा नख़्तिमु अला अफ़वाहिहिम व तुकल्लिमुना अयदीहिम व तशहदु अर्जुलुहुम बिमा कानू यक्सिबून वलौ नशाअु लतमस्सना अला अयुनिहिम फस्तबक़ु सिरात फ़अन्ना युबसिरून वलौ नशाअु लमसख़नाहुम अला मकानतिहिम फमस्तताउ मुदिय्यन वला यरजिऊन वमन नुअम्मिरुहु नुनक्किसहु फ़िल ख़ल्क़ि अफ़ला यअक़िलून वमा अल्लमनाहु अश्शिअर वमा यंबग़ी लहु इन हुवा इल्ला ज़िक्रुन व क़ुरआनुम मुबीनुन लियुन्ज़िर मन कान हय्यन व यहिक़्क़ल क़ौलु अलल काफ़िरीन अवलम यरौ अन्ना ख़लक़ना लहुम मिम्मा अमिलत अयदीना अनआमन फ़हुम लहा मालिकून व ज़ल्ललनाहा लहुम फ़मिन्हा रकूबुहुम व मिन्हा याकुलून व लहुम फ़ीहा मनाफ़िअु व मशारिबु अफ़ला यशकुरून वत्तख़ज़ू मिन दूनिल्लाहि आलिहतन लअल्लहुम युनसरून ला यस्ततीऊन नस्रहुम व हुम लहुम जुन्दुम मुहज़रून फला यहज़ुनका क़ौलुहुम इन्ना नअलमु मा युसिर्रून व मा युअलिनून अवलम यरल इंसानु अन्ना खलक़नाहु मिन नुत्फ़तिन फ़इज़ा हुवा ख़सीमुम मुबीन व ज़रब लना मसलन व नसिया ख़ल्क़ह क़ाल मन युह्यिल इज़ाम व हिय रमीम क़ुल युह्यिहा अल्लज़ी अंशअहा अव्वल मर्रह व हुवा बिकुल्लि ख़ल्क़िन अलीमुन अल्लज़ी जअल लकुम मिनश शजरिल अख़ज़रि नारन फ़इज़ा अंतुम मिन्हु तूक़िदून
أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. صدق الله مولانا العظيم. آمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم إن كنت كتبتنا شقيا أو مردودا فامه يا الله. اللهم إن كنت كتبتنا شقيا أو مردودا أو مطرودا فامه يا رب العالمين. اللهم ربنا إن كنت كتبتنا شقيا أو مردودا أو مطرودا فامه يا رب العالمين. யா அல்லாஹ், நாங்கள் உன்னடியார்கள், உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர்கள். யா அல்லாஹ், இந்த புனிதமிக்க பராத்துடைய இரவு எங்களுக்கு நீ நசீபாக்கி வச்சிருக்கிறல்லா. யா அல்லாஹ், இந்த இரவு எங்களுக்கு நசீபாக்கிற நீ இந்த இரவெல்லாம் கண்முழித்து உன்னை வணங்கவும், திக்ர் செய்யும், உன்னிடத்தில் ஆளுகவும், கெஞ்சவும், உன்னை பயப்படவும், உன்னை ஆதரவு வைக்கவும், உன்னிடத்தில் துவா கேட்கவுமாக கழிக்க எங்களுக்கு வாய்ப்பளிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த புனிதமிக்க இரவையிலே நீ நரகவாதிகளை விடுதலை செய்வதாக உன்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், நாங்களோ எங்களுடைய பாவச் செயல்களை பார்த்தால் நரகை விட்டு தப்ப முடியாது என்ற அச்சம் எங்களுக்கு இருக்குகிறது ரப்பே. யா அல்லாஹ், நாங்க எங்களை சொர்க்கத்துக்கு தகுதி உள்ளவர்கள் என்று விளங்க முடியலல்லா. எங்களுடைய பாவ சிந்தனைகள், பாவங்களை நினைச்சா நிச்சயமாக நாங்க நரகத்துக்கு போக நேடும் அச்சம் தான் எங்களுக்கு மிகத்திருக்கிறது. யா அல்லாஹ், இந்த புனிதமிக்க இரவையில நீ ஹபீபுடைய உம்மத்தினர்கள் நரகவாதிகளை விடுதலை செய்வதாக அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபு நாயகத்துடைய அந்த சொல்ல ஆதரவு வச்சு நாங்க இந்த இரவையில விடுதலை கேட்கிறோம். அல்லா, எங்கள் அனைவரையும் ஏனைய முஸ்லிம்களை நீ நரகத்தை விட்டு விடுதலை செய்வாயா. யா அல்லாஹ், எங்களை எங்க மனைவி மக்கள் அனைவரையும் நரகத்தை விட்டு விடுதலை செய்வாயா. யா அல்லாஹ், இந்த இரவையில நீ எங்களுடைய ஆயுளை நிர்ணயிக்கிறாய். யா அல்லாஹ், நாங்கள் இன்னும் ஒன்னும் சரியாக உன்னை வணங்க இல்லை, உன்னை அறிய இல்லை. யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்ய இல்லை, உன்னை திருப்திப்படுத்த இல்லை. யா அல்லாஹ், எங்களுடைய சென்ற காலம் பாவ காலம் எல்லாம் உன்னை மறதியில கழிஞ்சு போச்சு, பாவங்களில செலவழிஞ்சு போச்சு. யா அல்லாஹ், எங்களுடைய எஞ்சிய காலத்துல நாங்கள் உன்னை அறியவும், திக்ர் செய்யவும், உன்னை இபாதத்து செய்ய, உன்னை திருப்திப்படுத்த ஆசைப்படுகிறோம். அல்லா, யா அல்லாஹ், இந்த புனிதமிக்க இரவில் எங்களுடைய ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய நீ எங்களை அனைவருக்கும், எங்க மனைவி மக்களுக்கும் நீண்ட ஆயுளை அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அந்த ஆயுளை உனக்கு பிரியமான நல்வழியில செல்லக்கூடிய நல்ல ஆயுளாக, நல்வாழ்வாக அளிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த புனித இரவிலே எங்களுடைய ரிஸ்கை நீ நிர்ணயிக்கிறாய். யாருக்கு கூட்டுவது, யாருக்கு குறைப்பது என்றெல்லாம் நீ முடிவு செய்கிறாரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவ தோஷங்களின் காரணமாக எங்க ரிஸ்கை நீ குறைச்சுப்படாதல்லா. நாங்க வறுமையை தாங்க முடியாதல்லா. உன்னுடைய ஹபீபு நாயகம் காதல் ஃபக்ரு யகூன குஃப்ரன், ஏழ்மை குஃபருக்கு முழுகி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த ஈமான் ஹயாத் சலாமத்தாக இருக்க தேவையான அளவுக்கு எங்களுக்கு வாழ்வு கூட அல்லா, பரக்கத்து செய்யலாம். யா அல்லாஹ், பிற மக்களுக்கு முன்னால நாங்க தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான ரிஸ்க் எங்களுக்கு விஷாலமாகக்கூடும். யா அல்லாஹ், மக்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு எங்களுக்கு நீ பரக்கத்து செய்யலாம். யா அல்லாஹ், இந்த புனிதமிக்க இரவிலே வருகிற ஷாபான் வரைக்கும் யார் யாருக்கு பலா முசீபத்து கொடுப்பது என்பதை பற்றி நிர்ணயிக்கிறாய். யா அல்லாஹ், நாங்களும் பாவிகள், எங்களுடைய பாவங்களுக்காக நீ பலா முசீபத்துகள் கொடுத்தா எங்களால தாங்க முடியாத ரப்பே. நீ கருணை காட்ட அல்லா, எங்க பாவங்கள் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு மன்னிச்சுப்படும். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டத்தை கொண்டு மன்னிச்சுப்படும். இந்த பராத்துடைய இரவின் பரக்கத்தை கொண்டு மன்னிச்சுப்படும். எங்களுக்கு நீ நல்வாழ்வு கொடு அல்லா, சுகத்தை கொடு, ஆஃபியத்தை கொடு, திடகாத்திரத்தை கொடு. எங்களுக்கு எங்க மனைவி மக்களுக்கு சுகத்தை கொடு. எங்க மனைவி மக்கள் எங்க கண்களுக்கு குளிர்ச்சியாக்கி வையும். யா அல்லாஹ், நாங்கள் உன்னடியார்கள், உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர்கள். யா அல்லாஹ், உன்னை அறியாதவர்கள். யா அல்லாஹ், உன்னை மறந்து வாழ்ந்தவர்கள். ஆனாலும் ரப்பே, உன்னுடைய வாசலுக்கு வந்து யா அல்லாஹ், இந்த புனிதமிக்க ஷரபே பராத்துடைய இரவை நீ எங்களுக்கு நசீபாக்கிற. இந்த இரவையில நீ எங்களை ஹயாத்தாக்கி வச்சிருக்க. யா அல்லாஹ், இந்த இரவனுடைய பரக்கத்துகளை அடையக்கூடிய பாக்கியத்தை நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவையிலே ஜன்னத்துல் பகீங்கிற கபரஸ்தானுக்கு சென்று யா அல்லாஹ் அழுதார்கள், உம்மத்துக்காக மன்னிப்பு கேட்டார்கள். யா அல்லாஹ், எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். அந்த மன்னிப்புல எங்களை நீ சேர்த்துக்கலாம், எங்களை மன்னிச்சு விடுறப்பே. யா அல்லாஹ், எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு நாட்டுல பனி கல்புண்டு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவர்களிடத்துல ஆட்டு மந்தைகள் அதிகம் இருக்கும், அதனுடைய முடிகள் அடர்த்தியாக இருக்கும். யா அல்லாஹ், அந்த ஆட்டு மந்தைகளுடைய ரோமங்களின் எண்ணிக்கை அளவுக்கு இந்த இரவையில ஹபீபு நாயகத்துடைய உம்மத்தை நீ நரகத்தை விட்டு விடுதலை செய்யறேன் உன்னுடைய ஹபீபு நாயகம் சொல்லிவிட்டாங்க. அல்லா, அப்ப அந்த ஆட்டு மந்தைகள் எவ்வளவு, ஒவ்வொரு ஆட்டினுடைய ரோமங்கள் எத்தனை கோடிக்கணக்கில் இருக்கும். அப்ப அந்த பல ஆயிரக்கணக்கான ஆட்டு மந்தைகளுடைய ரோமங்களின் அளவுக்கு
ஹபீப் நாயகத்தின் உம்மத்தை இந்த இரவையில் நீ நரகத்தை விட்டு விடுதலை செய்யற அல்லா. யா அல்லாஹ், அந்த நரக விட்டு விடுதலை செய்யப்படக்கூடிய அடியார்களில் எங்களை சேர்த்துக்க அல்லா. எங்களையும் சேர்த்து நீ விடுதலை செஞ்சிடல்லா. யா அல்லாஹ், எங்க பாவ செயல்களை பார்த்தா நிச்சயமா நாங்க நரகத்தை விட்டு தப்ப முடியாது ரப்பே. யா அல்லாஹ், எங்களுக்கு அந்த அச்சம் இருக்கு ரப்பே. யா அல்லாஹ், ஆனாலும் உன்னுடைய ரஹ்மத்தை ஆதரவு வச்சிருக்கிறோம். இப்படிப்பட்ட புனித இரவு எங்களுக்கு கொடுத்த நீ, இந்த இரவுல உன்னிடத்துல மன்னிப்பு தேடக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்த நீ, இஸ்திக்ஃபார் செய்யற தௌஃபீக் கொடுத்த நீ, உன்னிடத்துல தௌபா செய்யற நசீபு கொடுத்த நீ, எங்களை நீ மன்னிக்காம இருக்க மாட்டல்ல, எங்களை உன்னுடைய நரகத்தை விட்டு நீ விடுதலை செய்யாம விட மாட்டல்ல என்ற ஆதரவுல நாங்க இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களை நீ ஆதரவு முறைய செய்யாதல்ல, நாங்க உன்னிடத்துல கேட்பதை நீ கபூல் செய்யலாம். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டத்தை கொண்டு எங்களை இந்த புனிதமிக்க இரவையில நீ மன்னிச்சிடல்லா. நாங்க தௌபா செய்து உன்னிடத்துல திரும்புறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சுக்கிறோம். யா அல்லாஹ், இந்த புனித இரவையில எங்களுடைய ஆயுள நீ நிர்ணயிக்கிற ரப்பே. யா அல்லாஹ், எங்களுடைய ஆயுள நீ குறைச்சு விடாத ரப்பே. எங்களுக்கு இதுவரைக்கும் நீ கொடுத்த வாழ்வை நாங்க பாழாக்கி விட்டோம்ல. உன்னை அறியாமையினால, மார்க்க ஞானம் இல்லாதனால, நப்சு ஷைத்தானுடைய தூண்டுதலால உனக்கு மாறு செஞ்ச ரப்பே. உன்னை மறந்து வாழ்ந்துட்டோம். இப்போ கொஞ்சம் ஆயுள நீடிச்சு கூடல்லா. உன்னை நாங்கள் அறிந்து வணங்கவும், உன்னை திக்ரு செய்யவும், உன்னை ஷுஹூது செய்யவும், உன்னுடைய திக்ருல லயிச்சு சொக்கி இருக்கவும். யா அல்லாஹ், மாசிவல்லாவை மறந்து ஒண்ணுல லைத்து இருப்பதற்காக கொஞ்சம் ஆயுள கூட அல்லா. யா அல்லாஹ், உன்னுடைய தீனுக்கு நாங்க சேவை செய்ய தவறிட்டோம். இப்போ எங்களுக்கு ஆயுள நீடிச்சு கூட அல்லா. சொச்ச காலம் உன்னுடைய தீவனுக்கு சேவை செய்ய தௌஃபீக் கூட அல்லா. யா அல்லாஹ், இந்த புனிதமிக்க இரவையில நீ எங்களுடைய ரிஸ்க நிர்ணயிக்கிற ரப்பே. சிலருக்கு ரிஸ்க விரிவுபடுத்தல, சிலருக்கு ரிஸ்க நீ சுருக்கிறல்லா. யா அல்லாஹ், எங்களுடைய ரிஸ்க நீ சுருக்கிவிடாதல்லா. நாங்க செஞ்ச பாவங்களை பார்த்தா உண்மையில நீ எங்களுக்கு ரிஸ்க் கொடுக்க மாட்டேங்கிற அச்சம் இருக்கிறது. ஆனாலும் உன்னுடைய கருணையை கொண்டு ஹபீபுடைய உம்மத்தினர்களாக நாங்க இருக்கிற காரணத்தினால நீ எங்களுக்கு ரிஸ்க் விசாலமா கொடுத்திருக்கிறல்லா. யா அல்லாஹ், நாங்க எவ்வளவு கெட்டு போனாலும் உன்னுடைய ஈமான நெஞ்சில சுமந்திருக்கிறோம். உன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா உன்னை நாங்க பயப்பட செய்யறோம்னா நாங்க அச்சமற்ற இல்ல ரப்பே. எங்களுடைய உள்ளங்கள் உனக்கு வெளிச்சமா இருக்கல்லா. யா அல்லாஹ், எங்களுடைய கல்வுகள் உனக்கு வெளிச்சமா இருக்கு. நாங்க உன்னை பயப்படுறது உனக்கு தெரியுதல்லா. யா அல்லாஹ், எங்களுடைய அச்சத்தை நீ கபூல் செய். யா அல்லாஹ், இறையச்சமுடையவர்களுக்கு நீ அருள் புரிகிற ரப்பே. நாங்களும் உன்னை பயப்படுற ரப்பே. நீ எங்களுடைய ரிஸ்க நீ சுருக்கிவிடாதல்ல. பிறர்கிட்ட எங்களை முகத்தாஜ் ஆக்கிவிட. யா அல்லாஹ், பிறருக்கு மத்தியில எங்களை நீ கேவலமான நிலையில விட்டுறாதல்ல. இந்த புனிதமிக்க இரவையில இரணத்தை நிர்ணயிக்கக்கூடிய எங்களுடைய ரிஸ்க விசாலமாக்கிவிட. யா அல்லாஹ், எங்களுக்கு நீ நல்ல பரக்கத்து செய். எங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய். யா அல்லாஹ், எங்களுக்கு சேர வேண்டிய எங்களுடைய வெள்ளாமைகளில பரக்கத்து செய். யா அல்லாஹ், எங்களுடைய வருமானங்களை அதிகப்படுத்தி கொடு. யா அல்லாஹ், இந்த புனிதமிக்க இரவையில யா அல்லாஹ், எங்களுக்கு பலா முசீபத்துகளை நீ நிர்ணயிக்கிற ரப்பே. உண்மையில ரப்பே, நாங்க செஞ்ச பாவங்களை பார்த்தா பலா முசீபத்துகள் தகுதி உள்ளவர்களாகத்தான் இருக்கிற அல்லா. நாங்க சுகமா இருக்கிறதுக்கு உரிமையே இல்லை. ஆனாலும் ரப்பே, நீ உன் கருணையை கொண்டு இந்த பொருளிமிக்க இரவையில மன்னிச்சு கொடு. நீ நரக விட்டு விடுதலை செய்யக்கூடிய இந்த இரவையில எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடல்லா. எங்க பாவங்களின் காரணமாக நீ எங்களுக்கு கொடுக்க இருக்கிற முசீபத்துகளை நீ தட்டிவிடலாம். நீ அதை நிறுத்திவிட. யா அல்லாஹ், சர்வ வல்லமை உன் கையில இருக்கா. யா அல்லாஹ், சின்ன சின்ன கஷ்டங்களை கூட தாங்க முடியாத பலகீனர்கள். பெரும் பெரும் முசீபத்துகளை கூட எங்களால தாங்க முடியாத உன்னுடைய கருணையை கொண்டு பலா முசீபத்துகளை அகற்றி எங்க இன்னல்களை அகற்றி யா அல்லாஹ், எங்களுக்கு சுகபிட்சமான சுக வாழ்வு. குறிப்பாக ரப்பே, நாங்க உனக்கு செய்த துரோகங்களுக்காக காஃபிர்களையும் பாவிகளையும் எங்கள் பேர்ல நீ சாட்டாதல்ல. யா அல்லாஹ், அவர்கள் எங்கள் பேர்ல சாட்டி நிக்கோ எங்களை கேவலப்படுத்தாத ரப்பே. அவர்களுக்கு முன்னால் எங்களை தலை குனிய செய்யாதல்ல. எங்களை தலை நிமிர்ந்து வாழ செய்வாங்க ரப்பே. யா அல்லாஹ், எஞ்சியுள்ள இந்த பராத்துடைய இரவையில நாங்கள் உன்னை தொழுகவும் அழகவும் விக்ரு செய்யவும் உன்னிடத்துல கெஞ்சவுமாக கழிப்பதற்கு நீ நசீபு கூடல்லா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வ கினா அஸாபன் நார் வ கினா அஸாபஸ் ஸக்ராத் வ கினா அஸாபல் கப்ர் வ கினா அஸாபல் ஹஷர் பிரஹ்மதிக யா அஸீஸ் யா கஃபார் ஸல்லி யா ரப்பி அலன் நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ரஹீமீன் வல்ஹம்துலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி சல்லல்லாஹு அலைஹி முஹம்மது யா ரசூலல்லாஹ். மாங்க சொல்லியா சச்சாவுக்கு தங்களுடைய அருமை சச்சா ஹஜ்ரத் அப்பாஸ் நாயகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தஸ்பீஹ் நஃபில்ங்கிற தொழுகை 4 ரக்காத் உங்களுக்கு வசதிப்பட்டா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தொழும். வசதி இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை தொழும். அதுவும் முடியல மாசத்துக்கு ஒரு தடவை தொழும். அதுவும் முடியல வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் தொழும். அதுவும் முடியல வயசுக்கு ஒரு தடவையாச்சும் தொழுவாங்க.
அப்ப அந்த தொழுகையில அவ்வளவு சிறப்பு இருக்குன்னு காமிச்சிட்டாங்க சொல்லுவாங்க. அதை நாம என்ன செய்யணும், இந்த மாதிரி புனிதமிக்க இரவுகள் எல்லாரும் திக்ர் வரதுக்கு முன்னால நான் அப்படிதான் இஷா தொழுதுன்னு தொழுதுறேன். ஏன்னா அப்புறம் பின்னால நம்ம இதுக்கெல்லாம் முடிஞ்சு தொழுகலான்னு சொன்னா அப்புறம் அசதி வந்துடும். முந்தைய தொழு உஷாரா இருக்கும்போது தொழுதுறோம். 4 ரக்காத்து தஸ்பீஹ் நஃபில், 4 ரக்காத்து காபாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். அல்லாஹ் தக்பீர் கட்டின உடனே என்ன செய்யணுங்க, 15 ஹனஃபி மதஹ்புடையவர்களாக இருந்தால் சுப்ஹானக்கல்லாம் ஓதி. நீங்க ஷாஃபியாக்கள் என்ன ஓதுறீங்களோ தௌஜியா உள்ள ஓதிக்கணும். அல்ஹம்து சூரா ஓதுறதுக்கு முன்னால 15 ஓதி. நல்லா விளங்கிங்க முறை. தக்பீர் கட்டின உடனே ஹனஃபி மதஹ்பில் சுப்ஹானக்கல்லாம் சனா ஓதுவாங்க. நீங்க ஷாஃபி மதஹ்பில் என்ன ஓதுறீங்க தெரியாது, தௌஜியா ஓதுவீங்க. இன்னி வச்சாது அது ஓதி முடிச்ச உடனே அல்ஹம்து சூரா ஓதுறதுக்கு முன்னால 15 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் 15 தடவை. அது 15 தடவை பெரியவர்கள் சொல்றாங்க. அப்படி ஜாடியா இந்த முடிச்சிருக்கு பாருங்க 3 அது 5 விரலுக்கு 5 15 இருக்கு. அப்படி அதாவது கையை இடத்த விட்டு எடுக்காம இல்ல அப்படியே விரல வச்சு எண்ணிக்கலாம்னு சொல்றாங்க, அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது கையை மட்டும் எடுக்காம அங்க வச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு கணு இருக்கு பாருங்க 3 கோடு இருக்கும். அப்படி பெருவர வரைக்கும் 3 கொண்டாந்துட்டீங்கன்னா 15 ஆயிடும். ஒரு எண்ணிக்கை ஞாபகத்துக்கு 15 ஆச்சு. பிறகு அவுது ஓதி பிஸ்மில்லா ஓதி அல்ஹம்து சூரா ஓதி ஏதாவது ஒரு சூரா ஓதி ஓதுனதுக்கு பிறகு ருக்குவுக்கு போறதுக்கு முந்தி 10 தடவை ஓதிக்க சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இப்ப அந்த 10 எப்படி ஓதுறது? இந்த கை இருக்கு பாருங்க, ஒவ்வொரு விரலா அப்படி அமைக்கிட்டு வரும். ஒரு தடவை ஓதிட்டு அதை அமைக்கிட்டோம், அடுத்த தடவை அமைக்கணும், 3ஆவது தடவை அமைக்கணும், 4ஆவது தடவை அமைக்கணும், 5ஆவது தடவை அமைக்கிட்டோம். அப்புறம் இந்த கை மெதுவா அப்படி அதாவது எப்படியும் அந்த கையை அசைக்காம தொழுகிறோங்கிறது நிலை மாறாம எடிக்கணும். 10 25 ஆயிடுச்சு. ருக்குவுக்கு போனோம் சுபஹான ரப்பியல் அலீம் சுபஹான ரப்பியல் அலீம் நீங்க வபி ஹம்தி சேர்த்து சொல்லுவீங்க. அது சொன்னதுக்கு 3 தஸ்பீஹ் பிறகு அங்கே ருக்குவுல 10 ஓதிக்கணும். எத்தனை ஆச்சுங்க? 30. ருக்குவுல இருந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் அங்கே நின்று ஒரு 10 ஓதிக்கணும். எத்தனை ஆச்சுங்க? 45 ஆச்சு. முந்தின சஜிதாவில சுபஹான ரப்பியல் ஆலா நீங்க ஷாஃபியாக்கள் வபி ஹம்தி சேர்த்து சொல்லுவீங்க. அப்புறம் 3 தஸ்பீஹ் பிறகு 10 சஜிதா, முதல் சஜிதா எத்தனை ஆச்சு? 55. சஜிதாவில இருந்து எந்திரிச்சு உட்கார்றோம் பாருங்க, நடு இருப்புன்னு சொல்லுவாங்க. நடு இருக்குல்ல, சிறு இருப்பு, அந்த இருப்புல 10 ஓதி ஆச்சு 65 ஆச்சு. 2வது சஜிதாவில் தஸ்பீஹ் ஓதனவுடன் ஒரு 10 ஓதி எத்தனை ஆச்சுங்க? 70 ஆச்சு. இதே மாதிரி இப்ப மறுபடியும் 2வது ரக்காத்துக்கு எந்திரிச்ச உடனே 15 ஓதி. அப்புறம் அல்ஹம்து சூரா ஓதணும், ஒரு சூரா ஏழு சேர்த்துக்கணும், மறுபடியும் 10 ஓதணும். தெரிஞ்சுக்கிச்சேன்னா ஒருத்தர் சொல்லிட்டா சரிம்மா. இப்ப மசலா சரி, இப்போ ஒரு இடத்துல நமக்கு ருக்குல மறந்து போச்சு, ருக்குல மறந்து போச்சுட்டா அது அடுத்த இடத்துல சேர்த்து, அதனால தவறு அந்த தஸ்பீஹ் அடுத்த இடத்துல சேர்த்து நிலைக்கு வந்துட்டு மறுபடியும் ருக்கு போகணும், மீண்டுதா போகணும், செயல்ல இருந்து மீண்டுதா போகணும், அடுத்த இடத்துல சேர்த்து. ஆக ஒரு ரக்காத்துக்கு 75, 4 ரக்காத்துக்கு 4 300 தஸ்பீஹ். இந்த 300 தஸ்பீஹ் அந்த தொழுகைக்குள்ளால ஓதிவிட்டா அதனுடைய பெருமை நான் என்ன சொல்லுவேன்? அதான் சொல்லுவேன். இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். அப்ப இஷா தொழுதுருமா?